ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னைக்கான வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ் ரேங்கட் கேம் பிளேயில் செஞ்ச ஒரு வெறித்தனமான சம்பவம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட சேனலை பார்க்கக்கூடிய எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட சப்போர்ட் மட்டும் இல்லைன்னா நாங்கள் பீச்சில் உட்காந்து சுண்டல் வைக்க வேண்டியதான். அதனால் அவங்களோட சப்போர்ட்டை வாரி வழங்க. வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பனன் டீம் எல்லாம் உஷாராட்டானுங்க போல். ஒருத்தனை கூட காணோம். போடு வேறு லெவல் ஷாட்டு. அதில் லேக் வேறு ஆகுதே. லேக் ஆகுது காய்ஸ், லேக் ஆகுது. ஐயோ, அந்த பக்கம் உட்காந்துட்டோமே அவசரத்தில். போட்டாயா? யோ, டீம்மேட்ஸ்லாம் எங்கே இருக்கீங்க? வந்து காப்பாற்றுங்கய்யா. சகோ வந்து காப்பாற்றுங்க சகோ. வாராயா என் சிங்கக்குட்டி. காப்பாத்தியா? யோ, எங்கேயா போயிட்ட? லூட் அடிக்க போகிறாங்க காய்ஸ். இவன் ஒரு புறம்பக்காயிருப்பான் போல. உன் டீம்மேட்டு உயிருக்காக போராடுறான். அவனை கொஞ்சம் கூட மதிக்காமல் லூட் அடிக்க போறியே. நீலாம் விளங்கிடுவையா? இந்த அக்கா பாவம் எங்கேயோ இருந்து வந்து நம்மளை காப்பாற்றிட்டு போகிறாங்க. இந்த அக்காவுக்கு ரொம்ப பெருசு. மனசை சொன்னேன் காய்ஸ், நீங்கள் வேறு தப்பாக புரிஞ்சிக்கிடாதீங்க. சாட்டை பார்த்தீங்கல்ல, வேறு லெவலில் இருந்ததில்ல. நம்ம பேசிகிட்டே அடிப்போம்ல. அப்படியெல்லாம் பொய் சொல்ல விருப்பம் இல்லை காய்ஸ். அப்படி ஆடதான் ஆசை. பார்க்கலாம் காய்ஸ், பிற்காலத்தில் எப்பயாவது நமக்கு ஒரு லைவ் போடுற சான்ஸ் கிடைச்சா அவங்க கூட ஜாலியாக பேசிக்கிட்டே ஆடலாம். அப்படியே ஆடிக்கிட்டே பேசலாம். வேறு வெளில ஃபன் பண்ணலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து ஆடலாம் காய்ஸ். ஏன்னா நமக்கு டீம்மேட்ஸ்னு யாருமே கிடையாது. இவனுங்க கூட ரேண்டமாக செலக்ட் ஆனவங்க தான். யோ, என்னையா நீ வேறு புதுசாக உருட்டுற அப்படின்னு நினைப்பீங்க. எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறது தானேயா. ஆனால் லைவ் போடுற நேரம் நம்ம சான்ஸே தர மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு மட்டும்தான் ஆடிட்டுருப்பாங்க தான் நினைக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் டீம்மேட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்காங்க காய்ஸ். ஆனால் எனக்குன்னு யாருமே கிடையாது. ஓ, என்னையா சைக்கிள் கேப்பில் ஆட்டோ ஓட்டுறதான்னு நினைக்கிறீங்க? இல்லை காய்ஸ், கண்டிப்பாக ஒவ்வொரு மேட்சுக்கும் உங்களில் 3 பேர்த்தோட கேம் ப்ளே பண்ணலாம் காய்ஸ். கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மண்டக்கோளாறான ஆளை ஹெட்டு போட்டு முடிச்சிருப்போம். நம்ம ஆள் வேற. யோ, காப்பாற்றியா? என் மோட்டெல்லாம் அப்புறமா போட்டிக்கலாம். என்னையா உனக்கு என் மேலே அவ்வளோ பெரிய பாருங்க காய்ஸ், ஃப்ரெண்டாகிறான். நான் கூட ஏதோ நம்மளை வச்சு காமெடி பண்ணுறான்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல காய்ஸ், ஏதோ ஃபன்னுக்கு தான் பண்ணியிருக்கான் போல. நம்ம பையன் தானே, பண்ணிட்டு போயிடட்டும். சோ, நம்ம சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டோமே காய்ஸ். நீங்கள் என் கூட கேம் ப்ளே பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணினா போதும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அதே மாதிரி நான் எஸ்ஜே சர்வரில் தான் கேம் ப்ளே பண்ணுறேன். நீங்களும் ஒரு எஸ்ஜே சர்வர் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா என் கூட சேர்ந்து லைவில் கேம் ப்ளே பண்ணலாம் காய்ஸ். கண்டிப்பாக நிச்சயமாக ஒவ்வொரு மேட்சுக்கும் உங்களில் 3 பேர்த்தோட கண்டிப்பாக கேம் ப்ளே ஆடுறேன். எஸ்ஜி சர்வர்னால் சிங்கப்பூர் சர்வர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏதோ கிளியாரிட்டிக்காக சும்மா சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க காய்ஸ். அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாட்டுக்கு வேறு ஏதேதோ பேசிட்டு இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரையும் காணோம். பயப்புள்ள எல்லாம் பயந்துட்டானுங்க போல். ஏன்னா நம்ம கொடுத்த ஆடி அந்த மாதிரி பாருங்க காய்ஸ். அந்த எல் ஷேப் வீட்டுக்குள்ளே ஒரு மண்டை போய உட்காந்துட்டு இருக்கிறான். ஏன் பண்ணுறோம் மண்டையிலேயே போட்டு வேறு லெவலில் அவனுக்கு ஹெட்டை போட்டு முடிச்சு விட்டோம். யாராவது நம்மக்கிட்ட மண்டையை காட்டினா போதும், அவங்க மண்டையை மொட்டையடித்து சந்தனம் குங்குமம் எல்லாம் பூசி அப்படியே மண்டையை அலங்கரிச்சிட வேண்டியதுதான். வாங்க பேத்து மேலே லூட் எடுக்கலாம் காய்ஸ். இப்படியெல்லாம் பேசுகிறதுனால நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பட்டக்கரான்னு நினச்சிடாதீங்க. ஏதோ அப்பப்போ ஃப்ளூக்கில் 1-2 ஹெட்டு விழுங்க காய்ஸ். அதை வச்சு தான் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் வேறு தப்பாக நினச்சிக்கிட போகிறீங்க. அது எல்லாம் ஓகே ப்ரோ. எல்லா யூடியூபர்ஸும் பிஆர் ரேங்கட் தானே போடுவாங்க. நீ மட்டும் என்ன சிஎஸ் ரேங்கட் கேம் ப்ளே போடுற அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு பிஆர் ரேங்கடை விட சிஎஸ் ரேங்கட் தான் கொஞ்சம் நல்லா ஆட வரும் காய்ஸ். அதனால தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் பிஆர் ரேங்கடும் போடுறேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு மண்டை பையன் இருக்கேன். அவனையும் மண்டையில் வச்சு முடிச்சிட்டோம்னா வேறு லெவல் முடிச்சிட்டோம். நம்ம கேம் ப்ளே பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.